இது உங்கள் புதிய வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. கும்பகோணம், ஈரோடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் இந்த 4 ஊரை தாண்டி இன்றைக்கி நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். அதாவது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் தாண்டி வந்தாலும் நம்ம ருசி உங்களை சேரும் அப்படின்றத சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு கடலுக்குள்ளே போகணும் ஆசை தான், பட் போட்காரர் வராதனால போட்டில் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அவர் வந்ததுக்கப்புறம் உள்ளே போயிடுவேன். நான் நார்மலாக எப்போ நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தியில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆடிஷனில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம ஜட்ஜஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு 10 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 10 பேரும் செகண்ட் லெவல் காம்படிஷனில் சமைச்சு அதுலேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க நம்ம ஜட்ஜஸ். அவங்க தான் அந்த ஊரோட சமையல் சக்கரவர்த்தி ஆயிருக்காங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு வந்திருக்க ஊர் தூத்துக்குடி. புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. தூத்துக்குடி மக்கள் உங்க எல்லாரையும் எங்க புதியகம் சார்பா வெல்கம் பண்றோம். தூத்துக்குடியோட சமையல் சக்கரவர்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்க போற இந்த ஃபர்ஸ்ட் லெவல் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம SRM ஹோட்டல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களிலேருந்து ஒரு 10 பேர் தான் நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண போறாங்க. இந்த 10 பேருமே செகண்ட் லெவல் காம்படிஷன்ல லைவா சமைச்சு அதுலேருந்து 3 பேர் செலக்ட் ஆவாங்க. அவங்க தான் நம்ம தூத்துக்குடியோட சமையல் சக்கரவர்த்தி ஆக போறீங்க. உங்களில் இருக்க யார் அந்த 3 பேர் சமையல் சக்கரவர்த்தின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனில் நம்ம ஜட்ஜஸ் வந்து உங்கள் 10 பேரை செலக்ட் பண்ணோம். நம்ம ஜட்ஜஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வந்து உங்கள் பாரம்பரிய ஃபுட்டை ரொம்ப அழகாக உங்களுக்கு முன்னாடி இருக்க டேபிளில் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே? ஓகே, எல்லாம் ரொம்ப அழகா தூத்துக்குடியோட பாரம்பரிய ஃபுட் எல்லாம் உங்க டேபிள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. 1 2 மிஞ்சி போனால் ஒரு 4-5 ஃபுட் இருக்குன்னு பார்த்தா நீங்கள் கொண்டு வந்த ஃபுட்டுக்கெல்லாம் தனி இன்னொரு எக்ஸ்ட்ரா டேபிள் போடுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஃபுட் எடுத்து வந்திருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ். SRM ஹோட்டலோட செஃப் மிஸ்டர் சண்முகம் மற்றும் செஃப் மிஸ்டர் சங்கர். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். உங்களை யாராக வேணா இருக்கலாம் அந்த 10 பேர். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஜட்ஜஸ், டேக் யூர் சீட்ஸ். ஏக்னஸ் மேரி. பாரம்பரியமான மீன் குழம்பு செய்கிறது. அது என்ன கூட்டுங்க? கூட்டு வந்து வாழைக்காய் கடுகு கறி. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை ஐட்டம். அது வந்து வாழைப்பழ இனிப்பு, தூத்துக்குடியோட ஃபேமஸ் ஸ்வீட். ஃபிஷ் கறியில் வந்து லைட்டாக ஸ்பைசி மோர். ஸ்பைசி. ஓகே, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கூட்டு ஓகே, நல்லாயிருக்கு. டெசர்ட் ஓகே. வணக்கம். பாரம்பரிய சமையல் என்னென்னு நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து நம்மால் மறக்கடிக்கப்பட்ட சிறுதானிய நவதானிய இதை வச்சு நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது வந்து 5 இதாக பிரிச்சிருக்கேன் சார். இது வந்து சிறுதானிய நவதானிய லாலிபாப் சார். இந்த ஃப்ரூட் பஞ்ச் ரோல்னு இது வந்து எல்லாமே ஃப்ரூட்டில் பண்ணுறது சார். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா நவதானியத்தில் பண்ணது, இது வந்து சிறுதானியத்தில் பண்ணது. இது அவ்வளோ குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறது சார். இது வந்து என்னென்னா சுகர்காரங்களுக்குன்னு உள்ளது. என்ன கிரவிங்க? இது வந்து சுகர்காரங்களுக்கு என்னென்னா நம்ம அடை தோசை, இது வந்து ஓட்ஸ் இட்லி சார். அதுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து பாகக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால் ஓட்ஸ் இட்லி கொடுக்கும்போது அதுக்கு காம்பினேஷனுக்கு வந்து பாகக்காயில் நான் சாம்பார் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா சாம்பாரில் வந்து கண்டிப்பாக பாகக்காய் சேர்க்கும்போது கசக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் கொஞ்சம் புளி தண்ணியில் போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு இது பண்ணால் அந்த பாகக்காய் சாம்பார் கண்டிப்பாக இது சுகர்காரங்களுக்கு ஏற்றது தான். இது வந்து கொஞ்சம் சால்ட் மட்டும் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து கர்ப்பிணிகளுக்கு சால்ட்டு சேர்க்கக்கூடாதுல்ல சார், அதனால் அப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதில் ஜட்மெண்ட் கொடுக்கும்போது சால்ட்டு ஸ்பைசி இதுதான் பார்ப்பீங்க. நான் வந்து அதுக்கு தான் நான் மெயினாக சொன்ன வந்து
மகப்பேறு உள்ளவங்களுக்குன்னு சொல்லி நான் இது பண்ணது. சுகந்தி ஜெயராஜ். மேடம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? முதல் அந்த ஹாட் பாக்ஸில் இருக்கிறது வந்து அயல மீன் உருண்டை குழம்பு. இல்லை ப்ரெசன்டேஷனுங்கும் போது இப்படி ஹாட் பாக்ஸ் இதில் தான் வைப்பீங்களா? அதான் இருக்கிறேன். அது உள்ளுக்குள்ளே கறி சாப்பிடணும் சார் அந்த பஸ்தலில். அதான் ட்ரை டைம் பண்ணுறேன். ஆயிடுச்சு. அது இறால் பஸ்தல். இல்லை நீங்கள் இது வந்து கொஞ்சம் சிறுசாக மேக் பண்ணியிருக்கலாம், ஆ சின்ன பீஸாக மேக் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இது என்ன சொன்னீங்க? இது ஆப்பம். இன்னைக்கு டைம் ஆனதுனால உங்களுக்கு ஆப்பம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கு. என்ன கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இல்லை ரா ரைஸில் தான் பண்ணீங்களா? இல்லை எப்படிங்க? ரா ரைஸில் தான் பண்ணீங்களா? பச்சரிசியில் தேங்காய் பூ, கொஞ்சம் பழைய சாதம் போட்டு அரைக்கிறது. தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனீங்களா? காலையில் தேங்காய் பால் வேணும்னா ஊற்றலாம், இல்லை ஹாட்டில் வாட்டர் ஊற்றியே பண்ணிடலாம். இங்கெல்லாம் எத்தனை ஃபுட் இருக்குது. அதாவது பொதுவாக ஒரு 50 வயசு ஆகிட்டாவே எங்கள் வீட்டில் இருக்க பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் இருக்காங்க, எகுத்து வீட்டில் சுற்றி கதை பேசி நம்மளுக்கு டைம் சரியாக இருக்கும். ஆனால் இந்த பாட்டி வந்து வயசு 67 ஆகுது, அப்படி வந்து ரொம்ப அழகாக இத்தனை ஐட்டம் சமைச்சு கொண்டு வந்துருக்காங்க. சான்ஸே இல்லை. பாட்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர், எடுத்துப்பாங்க. எப்படி இத்தனை ஐட்டம் சமைச்சு கொண்டு வந்தீங்க நீங்கள்? சமைச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு தான் அவ்வளவும் சுறுசுறுப்பாக, ஒரு நிமிஷம் கூட அங்கங்கே திரும்பி பார்க்கல, அப்படியே மலன்னு ஒவ்வொன்றா செஞ்சுட்டேன். கண்டிப்பாக தெரியுது, ஏன்னா இப்படி திரும்பி பார்த்தா அப்படி செய்ய முடியாது. எத்தனை மணிலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிங்க? காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சோம்மா, 9 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால மலன்னு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, மொத்தம் எத்தனை ஐட்டம் சமைச்சு வச்சிருக்கீங்க? நான் எண்றதுக்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுது. 31 வகை செஞ்சேன். 31 வகையா? அதாவது அவங்க எவ்வளோ அழகாக பேசினாங்கிற விஷயம் நமக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா 16 வயசில் சமைக்க ஆரம்பிச்சிருந்த கை 67 வயசாகி ஓயவே இல்லை. 30 ஐட்டம் சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அது 4 மணிலேருந்து அந்த சேர்த்துருவாங்க, இந்த சேர்த்துருவாங்க, சீசஸ் ஆன்சர் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபிஷ் ஃப்ரை. இந்த இதுவும் ரெண்டும் ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரை தானுங்களா? இல்லை இது வஞ்சரம் மீனுங்களா? விலமீன். விலை மீன். இது அதுவும் விலமீன். விலை மீன் தான். இல்லை அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது. ரைஸ் ஃப்ளோர் சேர்த்திங்களா? 1 ஸ்பூன். அரிசி மாவு சேர்த்திங்களா? நோ. அப்புறம் வந்து அதில் வந்து பேட்டர் வந்து ஒட்டலை, மசாலா வந்து பிடிக்கல கரெக்டாக, பார்த்தீங்களா? ஆமாம், ஏதோ அது கார்லிக் போட்டதுனால அப்படி. பஜ்ஜி போட்டது மாதிரி இருக்குது. நோ. அதில் கார்லிக் ஃப்ளேவர் அப்படியே அடிக்குது, பச்சை வாடை அடிச்ச மாதிரி அடிக்குது, சரியாக தான் ஆகாமல். நல்ல வறுத்து தான் வச்சேன் சார். அது கார்லிக் மட்டும் நல்லா ஃப்ரீயாக இருக்கு. நான் பச்சை கார்லிக் வந்து கிரேவிக்கு போடல, அது ஃப்ரை பண்ணி தான் போட்டேன். ஸ்ப்ரே தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தீங்களா? டேஸ்ட் பார்த்தேன் சார். அதான் மிஸ்டேக். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதோட நிறைகுறைவு தெரிஞ்சிருக்கும். ஆயில் இருக்குது, இதில் வந்து சால்ட்டு கம்மியாக இருக்குது, ரைஸ் ஓவர் பாயில், இந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும். சொல்கிறேன் அவசரமா வந்து. ஃபஸ்ட்டு உங்களுடைய இதுதான் மெயினாக, நம்மளால் முடியுமா, கரெக்டாக இருக்கா டிஷ்ஷு? இது ஃபர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான் இருக்கும். இன்னும் யார் சாப்பிட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்லா இருக்கு. ஓகே, இது வந்து ஃபிஷ் புட் வந்து சால மீன், ஸ்மோக் ஃபிஷ் சாலட் வந்து மாசி ட்ரை ஃபிஷ். இல்லை நீங்கள் பக்தி ரொம்ப இதான், எல்லாமே கோயில் பிரசாதம் மாதிரி கொண்டு வந்து. இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஹெல்த்துக்கு, அதனால் நான் வந்து நேச்சுரலாக போகணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நானே இதை இது பண்ணேன்னா நம்ம சொசைட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்காது, அதனால் நான் வந்து நேச்சுரலாக இது பண்ணேன். இது சாப்பிட்டு பார்த்தீங்களா நீங்கள்? இதில் கொஞ்சம் சால்ட் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் டைம். டிஷ் நேம் என்னன்னா இது? மீன் புட்டு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சால மீனை வந்து இட்லி சட்டியில் போட்டு ஆவியில் வேக வச்சுட்டு அதில் இருக்கிற முள் எல்லாம் எடுத்துகிட்டு உதுத்து போட்டு ஒரு சட்டியில் ஆனியன், கருவேப்பிலை, கரம் மசாலா, லைட்டாக கரம் மசாலா, கியூமன் பவுடர் போட்டு இது வறுத்துட்டு அடுத்தது புட்டை உதுத்து வச்ச புட்டை அதில் ஆட் பண்ணு.
எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சுருக்கீங்க. ஸ்நாக்ஸ் எல்லாரும் பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காண்டி. அப்புறம் நீங்கள் சிங்கிளாக செஞ்சீங்களா இவ்வளவும்? அவ்வளோ நானே தான் செஞ்சேன், இன்னைக்கு இதுதான் செஞ்சேன். இது ரொம்ப கஷ்டமான டிஷ் ஆச்சு எல்லாமே. எல்லாமே சின்ன குழந்தைங்கள்லாம் அதெல்லாம் அவங்க இதை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணால் நீங்கள் சாப்பிடுவாங்க. இதை ஃபஸ்ட்டு சொல்லி கட் பண்ணால் சாப்பிடுவாங்கல்ல, அதனால டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி. இல்லை ஒரு நிமிஷம், இதை நீங்கள் சொல்லி முடிக்கவே ஒரு அரை மணி நேரம் ஆயிருமே. இந்த டிஷ்ஷை சொல்லதுக்கே டெஃபினிஷன் சொல்லதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். அவன் சொல்லி ஆகணும்ல, சொன்னால் தானே உங்களுக்கும் புரியும் சார். புரியும். எதை எல்லாம் எதாவது டேஸ்ட் பார்க்க என்னன்னு தெரியல, எல்லாமே ஹெவியாக இருக்குது. இது என்ன சீனா வரைக்காவா வெண்டைக்காவா? வெண்டைக்காய். அதான் எல்லாமே ஸ்லிட் பண்ணிட்டீங்க எல்லாமே. வெண்டைக்காயெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணால் பிள்ளைகளும் சாப்பிட மாட்டாங்க, இவங்களும் சாப்பிட. இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் பெரியவங்க அது சாப்பிட்றதுக்கும். இந்த சீனரிக்காவை கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு. சிக்கன் சால்னாவா? சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு. போனா இருக்கு, எல்லாம் ஃபுல் போன் இருக்கு, இது இருக்கு போன். சிறுதானியங்களில் வச்சு செய்யணுங்கிறக்க கொளியல் அரிசி, கவுனி அரிசி, குதிரைவாலி, கொள்ளு, கம்பு, வரகரிசி, திணை அரிசி இதை வச்சு செஞ்சுருக்கேன். சின்ன குழந்தைங்களும் சாப்பிடணும் பெரியவங்களும் சாப்பிடுங்கிறக்காக செஞ்சுருக்கேன். கவுனி அரிசியில் பொங்கல் செஞ்சுருக்கேன் சார். சுகர் சத்துக்கிட்டனால சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம், அதனால கவுனி அரிசியில் செஞ்சுருக்கேன். அப்புறம் கொள்ளு வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். கவுனி அரிசி வந்து இது கவுனி அரிசி சார். இல்லை இது இந்த ரைஸ் என்ன சொன்னீங்க? இது கொளியல். கொளியல் அரிசியில் உளுந்தஞ்சோறு இல்லை இது என்ன கொஞ்சம் பாயில் பண்ணலாமே. சரி சரி சரி. ஒரு காய்கறி கடையை அங்கே கொண்டு வந்துட்டீங்க போல. சவுச்சவு எதுவும் ரேட்டு கம்மியாக இருக்கா? இல்லை இதே 1 கிலோ இருக்கும் போல் சவுச்சவு. இந்த கேப்சிகத்தில் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம் சார். இது வந்து வச்சிங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? இல்லை இது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறக்காக பவுல் மாதிரி இருக்குமேங்கிறக்காக போட்டு வச்சுருக்கேன். அப்படிங்களா? ஆமாம் சார். அது உளுந்தஞ்சோறு. உளுந்தஞ்சோறுங்களா? ஆமாம். அது சுட்ட கத்திரிக்காய் துவையல், பிரண்டை துவையல், திணை பணியாரம் பண்ணியிருக்கிறேன், கம்பஞ்சோறு பண்ணியிருக்கிறேன். ஆமாம் செனை இட்லி. ஆமாம் அதுக்கு கர்ப்பஸ்திரீகளுக்கு கொடுக்குறது. நல்லா இருக்கும் நைஸ் எல்லாமே. தேங்க்யூ சார். எதில் பண்ணீங்க? வீட் ஹல்வாங்க சார். டால்டா சேர்த்துருந்தீங்கன்னா அப்படியே இதாக இருக்கும். ஓ சரி சரிங்க சார். டைட்டாகி இறுக்கி பிடிச்சிருக்கும். ஓ சரிங்க. நீங்கள் டால்டா சேர்க்காதனால அது அப்படியே தனித்தனியாக பிரியுது. ஓ சரிங்க சார். டேஸ்ட் ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். வெள்ளை மீன் எப்படி போன்லெஸ் பண்ணீங்க? முள் இருக்குமா அடியில் நடுசில்? ஆமாம் அது நவிச்சு முள்ளை எடுத்துட்டு தனியாக எடுத்துட்டு கடலை மாவு, கடலை மாவு, பஜ்ஜி மாவு மாதிரி அது போட்டு. ஸ்பைசி டீ எப்படி செஞ்சுருக்கீங்க? சுக்கு சார். சுக்கு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், புதினா அது ஃபுல்லாக பொடி பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி பாலில் வந்து பனக்கற்கண்டு சுகர் சேர்க்கல பனக்கற்கண்டு போட்டு அதை. ஹாய். ஹலோ. என்னென்ன ஐட்டம் சமைச்சிருக்கீங்க நீங்கள்? பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி பண்ணியிருக்கேன். சூப்பரு. சீரக சம்பால், அது பாஸ்மதி கிடையாது. ஓகே. இது வந்து ராலில் வந்து கோஃப்டா, நம்ம கோலா உருண்டை சொல்லுவோம், அதை வந்து கிரேவி மாதிரி போட்டு அதை ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து மாசி சொல்லுவாங்க எங்கள் தூத்துக்குடியில் வந்து ட்ரெடிஷ்னல் மாசி, இது ரொம்ப ஃபேமஸ். அதில் கொஞ்சம் கேர்டு போட்டு அதில் வந்து பச்சடி, சம்பல் மாதிரி சம்பல் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சென்னையில் வந்து எப்படியும் பிரியாணிக்கு கொச்சு போடுவாங்க, கத்திரிக்காய் சுட்டு அதில் கொஞ்சம் புளிக்கெல்லாம் கரைச்சி ஊற்றி சைட் டிஷ் அது வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து எப்பவுமே பிரியாணி நம்ம மெட்ராஸில் செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டீ குடிப்போம் இல்லையா, அது ஸ்பைசி டீ. ஆமாம், சுக்கு, சோம்பு, கடற்கண்டு, இந்த பனங்கற்கண்டு சொல்லுவாங்க, சுகர் போடக்கூடாது, பனங்கற்கண்டு, புதினா, கொஞ்சம் நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டீ குடி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டு போட்டோம்னா இன்னும் நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஓகே. ஸ்வீட்னா பனங்கற்கண்டு தான் போடணும். ஆமாம், அதுதான் அந்த ஸ்பைசி. சுகர் போட்டோம்னா நல்லா இருக்காது, ஸ்பைசிக்கு அதுதான். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு சொன்னாங்க. கொஞ்சம் சுகர் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்வீட் அட்டன் இது பண்ணோம் அப்படின்னாங்க. ஓகே. ஆமாம், குழந்தைங்க சாப்பிடும்போது ஸ்வீட், நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால லைட்டாக போட்டிருக்கு. ஓகே. ஆக்சுவலி ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. இது மாதிரி சொல்கிறது வேர்ட்ஸ் ரைத்தா பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். பச்சடி. இதில் வந்து
இங்கேயும் கேரட் இது பண்ணியிருக்கீங்க, கார்னிஷ் பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் கேரட் ஆன் பண்ணியிருக்கீங்க. அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியுது. மற்றபடி நல்லா இருக்கு. அந்த டொமேட்டோ சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மேலே ஊற்றாதீங்க. அது ஊற்றிங்கன்னா இதாகிடும் இதில். அது டிஷ் மேலே வந்து ஊற்றாதீங்க. ஒன்று சின்ன கட்டோரியில் வைங்க, இல்லை சின்ன கப்பில் வைங்க. ஓகே. அது வந்து நேந்திரம்பழத்தில் அச்சு வெல்லம் பாகு காய்ச்சி அது போட்டிருக்கேன். ஓகே. பக்கத்தில் இருக்கிறது நார்த்தங்காய் பானகம், நேந்திரம்பழம் இது நல்லா இருக்கு. உளுந்தங்களி, பிரண்டை துவையல், இப்போ எல்லாமே சாப்பிட கொள்ளு துவையல், தூதுவளை துவையல். இது வாழையில போட்டு மூடி இருக்கீங்களா? ஆமாம், அது புட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சிவப்பரிசியில் செய்தது, கோதுமையில் செய்தது, கோதுமை மாவு, வறுத்த கோதுமை மாவில் புட்டு செஞ்சுருக்கேன். அது சிவப்பரிசியில் முளைப்பயிறு வச்சு புட்டு செஞ்சுருக்கேன். எல்லாமே சுகர் உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரியே பண்ணிருக்கீங்க. அதுலேயும் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. சரிங்க. ஓகே. புதியகம் வழங்கும் நம்ம ஊரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்தவங்கள அந்த 10 பேர் யாரு அப்படின்றத நம்ம ஜட்ஜ் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாத நான் கஷ்டப்பட்டீங்கன்னா கேட்கல, அதுங்களும் அவங்களே சொல்லிட்டாங்க கஷ்டப்பட்டுன்ட்டு. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெமெண்டோ ரோட்டரி கிளப் சார்பாக இதை வழங்குறதுக்காக ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் ஸ்டீஃபன் அண்ட் செக்ரட்டரி சகாயராஜ் இவங்க 2 பேரும் மேடை கிடைக்கிறோம். சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இங்கே வந்தவங்க யாருமே வெறும் கையோட போகக்கூடாதுன்றதுக்காக SRM ஹோட்டல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் இருக்குது. இதை வழங்குறதுக்காக SRM ஹோட்டல் தூத்துக்குடியோட GM ராஜ்மோகன் சாரும் மேடை கிடைக்கிறோம். சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இப்போ அந்த 10 பேர் யார் அப்படின்ற ரிசல்ட் எங்க கையில இருக்கு. இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 002 வனஜா. இந்த டாப் 10ல நெக்ஸ்ட் செகண்ட் யாருன்னா 013 பாகம் பிரியால், 010 சூசன் தாமஸ், 4th one 008 சந்தான மேரி, 5th place 019 ரகுமத் நிஷா, 6th 009 மரியம் அதுலனே, 7th 001 அக்னிஸ் மேரி, 8th 021 லக்ஷ்மி, 9th 005 கீர்த்தனா. 9 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. அந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு இருக்க யாரா வேணா இருக்கலாம். 006 சண்முக சுந்தரி. இந்த 10 பேர் தான் நாளைக்கு நடக்க போற செகண்ட் லெவல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இவங்கள யாரோ 3 பேர் தான் நம்ம தூத்துக்குடியோட சமையல் சக்கரவர்த்தி ஆக போறாங்க. அவங்க யாரா வேணா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இது உங்கள் புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. அசோசியேட் ஸ்பான்சர் எவரெஸ்ட் மசாலா, அலையன்ஸ் யூனிவர்சிட்டி, மொபைல் பார்ட்னர் கார்பன், வென்யூ பார்ட்னர் SRM ஹோட்டல்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடி.